ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான வெயிட் லாஸ் பவுடர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் எடுத்துக்கிற ஸ்பூனில் 2 ஸ்பூன் ஓமம், 2 ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கோங்க, 1 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1 ஸ்பூன் தனியா விதை எடுத்துக்கோங்க, அப்புறம் ஒரு 4 இழுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேன் சூடானதுக்கப்புறம் ரொம்ப சூடு பண்ணிடாதீங்க, சிம்மில் வச்சு தான் வறுக்கணும். கரிஞ்சு போகிற அளவுக்கு வறுத்துடாதீங்க. சோம்பு, சீரகம், ஓமம், அப்புறம் அந்த மல்லி விதை, இது 4யுமே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் சிம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. இதோட ஸ்மெல்லு நல்ல மணமாக இருக்கும். நமக்கு இந்த வறுப்பட்ட ஸ்மெல்லு வந்ததுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை சேர்த்து அதையும் வறுத்துட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஓமம், சீரகம் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க எதுவுமே நமக்கு வராத தடுக்கும். அப்புறம் ஓரளவுக்கு வறுப்பட்டுடுச்சு. இப்போ நான் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இந்த கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்பியாக ஆகிற அளவுக்கு, அது கருவேப்பிலையோட ஈரப்பதம் போகிற அளவுக்கு நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும். கருவேப்பிலையை எடுத்து நம்ம உடச்சி பார்த்தா நல்லா அப்படியே பவுடர் மாதிரி ஆகிடணும். பாருங்கள், இப்போ நான் ஒரு கருவேப்பிலை எடுத்து உங்களுக்கு உடச்சி காட்டுறேன். இங்கே பாருங்கள், அப்படியே பவுடராக போயிடுச்சு பாருங்கள். இதுதான் பதங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கிட்டு, தினமும் காலையில் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு 1/2 டம்ளர் ஆனதுக்கப்புறம் வெறும் வயிற்றில் தினமும் காலையில் குடிச்சிட்டு வாங்க. உங்களுடைய உடல் எடை நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமலே சரசரன்னு குறைஞ்சிட்டு வந்துடுங்க. என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஃபோட்டோவை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ஆன் ஆகிடுங்க. ஓகே, தேங்க்யூ.